ஒரு பக்கம் பைரவி வந்துட்டு செம்மையா கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியுது. அதாவது எந்த பக்கம் வந்து போய்னா அவங்களுக்கு விஷயம் நடந்தாலுமே, அதாவது இந்த ஒரு விஷயம் நகர்ந்தாலுமே கூட, அவங்களுக்கு வந்து போய்னா மிகப்பெரிய நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஒண்ணு நம்ம கார்த்திக் வந்து போய்னா இப்போ வந்து ஓகே சரி இவங்க வந்து போய்னா சொல்ற மாரி அ இலக்கிய அண்ணிய வந்து போய்னா எதிர்த்து அதாவது இலக்கிய அண்ணியே ஒருவேளை வந்து போய்னா இந்த மாரி வந்து பண்ணி கடைசியில அஞ்சலிய சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மளே வந்து போய்னா போயிட்டு அஞ்சலிய சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் சரி, இல்ல இப்போ இந்த பைரவி வந்து போய்னா நம்ம ஜானகிய நல்லா ஏத்தி விட்டுருக்காங்க இல்லையா? அந்த மாரி தான் நான் போயிட்டு எங்க வேணாலும் பொழச்சுப்பேன். ஆனா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இலக்கியாவ பத்தி ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தெரியும். ஆனா நீங்க தான் வந்து போய்னா நான் சொல்றது எதையுமே கேட்கவே இல்ல. இப்பவாச்சும் தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி நல்லா ஏத்தி விட்டு இப்போ இலக்கியா மேல கோவத்துல வந்து போய்னா இருக்க வச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து போய்னா அங்க நம்ம ஜானகி ரியாக்ட் பண்ணாலுமே கூட இந்த பைரவிக்கு ரொம்பவே நல்ல விஷயம் தான். அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்துட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவ வந்து இப்ப விஷத்த குடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுற விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு நல்லா அதாவது இந்த விஷயம் வந்து தெரியவே தெரியாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்ததா நம்ம இலக்கியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிக்குது. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்த் வந்துட்டு அஞ்சலி எல்லாம் எந்த காலத்திலயும் திருந்துற மாரி கிடையவே கிடையாது. நீங்க அவள வந்து பார்த்தீங்கன்னா நம்பாதீங்கக்கா அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷம் குடிச்சேன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்ற, இந்தா இந்த விஷத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ பாட்டில கொண்டு வந்து இந்த அஞ்சலியோட வாயில வந்து பார்த்தீங்கன்னா விஷத்த ஊத்த ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஏன்னா அஞ்சலி வந்துட்டு இப்போ நாடகம் ஆடிட்டு இருக்கா இல்லையா? அந்த ஒரு நாடகத்த எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முடிவு கட்டுற மாரி தான் ஆயிடுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாங்க அப்படின்னா கூட, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழா மாறியிருக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, புரிஞ்சுகிட்ட மாரி, இந்த அஞ்சலியோட டிராமா தெரியாம, இவ்ளோ பெரிய விஷயங்கள நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பி இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா, இவ்ளோ முட்டாளுங்களாவா இருப்பாங்க நம்ம கௌதமும், இலக்கியாவும். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஜீனியஸ் ஆச்சே. எது ஒண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்களே. அப்புறம் இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி கோட்ட விட்டுட்டு இருக்காங்க? அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல குடுத்த கஞ்சி டஸ்ட்பின்ல இருக்கு. முழுசாவே டஸ்ட்பின்ல இருக்கு. அதே மாதிரி அஞ்சலியோட வாயில வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கனோட அந்த துகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இருந்துட்டு இப்ப தான் குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட அந்த விஷயத்த பத்தி கிளாரிஃபை பண்ணாதது தான் நம்ம இலக்கியா செஞ்ச மிகப்பெரிய ஒரு நல்லது. ஏன்னா அப்பவே கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு மலுப்பெல்லாம் அந்த இடத்துல வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ இலக்கியாவுக்கு டவுட் வந்து தான் இந்த விஷயம் எல்லாமே சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்ம இலக்கியா நெனச்ச மாதிரி இந்த அஞ்சலியும் அதே மாரி அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு, விஷத்த வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அஞ்சலிக்கு குடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.